Vivo அவங்களோட Y சீரிஸில் Y400 Pro அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து இங்கே Y400 அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் Y400க்கும் Y400 Proக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சிமிலரான டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா Y400 Proவில் கர்வ் டிஸ்பிளே இருக்கும் அண்ட் Y400 உங்களுக்கு ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. Y400 சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1800 nits வரைக்கும் உங்களுக்கு போகும். நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே அண்ட் கூடவே நல்ல பிரைட்டான டிஸ்பிளே இருக்கும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 4 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பேசிக் ப்ராசஸர் தான். பெரிய லெவல் கேமிங்ஸோ இல்லை பெரிய லெவல் ஹெவி டாஸ்க்கோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட யூஸ் கேஸ் சிம்பிளாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ப்ராசஸர் உங்களுக்கு சூட் ஆகும். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB வரைக்கும் உங்களுக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்டரி சென்சார் தேவையில்லாத டெப்த் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் வந்து 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு டீசெண்டான கேமரா குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அது ஆஃப்லைன் சென்ட்ரிக் ஃபோனில் கிடைக்கும். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கு 6000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 90 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோன் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சப்போர்ட் இருக்குது. கூடவே இங்கே IP68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது, Type-C போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 198 grams அண்ட் திக்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.99 mm திக்னஸ். இது வந்து ஒயிட் கலர் அண்ட் இன்னொரு க்ரீன் கலர் உங்களுக்கு 7.90 mm தான் ஓவரால் திக்னஸே. இந்த ஃபோன் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோட ஓன் யூஐயான ஃபன்டச் OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியண்ட் 8128 உங்களுக்கு 21,999க்கும் அண்ட் டாப் வேரியண்ட் 8256 உங்களுக்கு 23,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆஃப்லைன் ரீட்டைலர் ஸ்டோர்ஸில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசான் மூலமாக உங்களால் கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் தெளிவாக சொல்லிடுறேன். உங்கள் யூஸ் கேஸ் ரொம்ப பேசிக்காக இருக்க போது நீங்கள் ஆன்லைனில் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஆஃப்லைனில் தான் போய் வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா மேபி இந்த ஃபோன் உங்களுக்கு ஓகே. உங்களுக்கு நல்ல வேல்யூ ஃபார் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா விவோவில் இல்லை T4 ஆப்ஷன் இருக்குது, T4R அப்படிங்கிற இன்னொரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை கன்சிடர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.